கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஹென்றி ஸ்பால்டிங். இவருடைய காலம் 1803 முதல் 1874 வரை. இவருடைய நாடு அமெரிக்கா. இவருடைய தரிசன பூமி இடாகோ. ஒரு காட்டில் விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தின. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பது விவாதத்தின் தலைப்பு. பாடுவதே வாழ்க்கை என்றது குயில், ஆடுவதே வாழ்க்கை என்றது மயில், ஓடுவதே வாழ்க்கை என்றது மான், தேடுவதே வாழ்க்கை என்றது தேனி, கூடுவதே வாழ்க்கை என்றது காகம், சேர்ப்பதே வாழ்க்கை என்றது எறும்பு, ஏமாற்றுவதே வாழ்க்கை என்றது நரி. இவ்வாறு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சொல்ல விவாதம் நீண்டு கொண்டே சென்றது. முடிவு தெரியாமல் தவித்தன. எனவே கடவுளிடம் இக்கேள்வியை கேட்டுவிடலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தன. அவைகள் நடக்க ஆரம்பித்து இன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றன. வாழ்வின் அர்த்தம் தெரியாத இடாகோ என்ற இடத்தில் உள்ள நெஸ்பாஸ் இன மக்களை தேடி புறப்பட்டார் ஹென்றி ஸ்பால்டிங். பல காடு மலைகளை தாண்டி இவருடன் 5 குழுவும் பயணமானது. மக்களுக்கு வீடுகள் கட்டவும் நிலத்தை பயிரிடவும் கற்றுக் கொடுத்தார். முதல் வெள்ளை மாளிகை அங்கு உருவானது. 1839 ஆண்டு அச்சு தொழிலை அங்கு அறிமுகப்படுத்தினார். எழுத்து வடிவம் இல்லாத அவர்களின் மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார். வேதாகமத்தை அம்மொழியில் மொழிபெயர்த்தார். பள்ளிக்கூடங்களும் கட்டப்பட்டன. சரியாக ஆடை அணிய தெரியாத மக்களுக்கு ஆடை அணிய பழக்குவித்து கல்வியை கற்றுக் கொடுத்தார். வேதாகமத்தை அவர்கள் வாசிக்க கற்றுக்கொண்டதால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டனர். மக்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக ஞானஸ்நானம் பெற்றனர். இவர் ஒரு சிறந்த போதகராக, அம்மக்களின் தபால்காரராக, பள்ளிக்கூட கண்காணிப்பாளராக, அம்மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்கு உழைப்பவராக வாழ்ந்து காட்டி தன்னை கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, வாழ்வின் நிச்சயமற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் தொண்டு என்ன? வேதாகம நண்பன் இப்படியாக சொல்கிறது: துடிப்பான உற்சாகத்தோடு செய்யும் எந்த ஒரு செயலும் சரித்திரம் பேசும் சாதனைகளாக ஏற்படுத்தும். பிரியமானவர்களே, இந்த ஹென்றி ஸ்பால்டிங் ஒரு இன மக்களை அடையாளம் கண்டு அவருடைய வாழ்வின் அனைத்து தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பூர்த்தி செய்திருக்கின்றார். அப்படியென்றால் அடிப்படை வாழ்க்கை முறையே இல்லாத அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்து கல்வியை கொடுத்திருக்கின்றார், சுகாதாரத்தை கொடுத்திருக்கின்றார், உடுத்திக் கொள்வதற்கு ஆடைகளை கொடுத்திருக்கின்றார், படிப்பதற்கு கல்விக்கூடங்களை கொடுத்திருக்கின்றார். இப்படியாக ஒரு முழு கட்டமைப்பையே அவர் அங்கே உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மக்களுடைய மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து வேதாகமத்தை அந்த மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்து அதன் வாயிலாக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் தெய்வம் இல்லை என்கின்ற மெய்யான சத்தியத்தை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு இவர் செயல்பட்டிருக்கின்றார். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்கள். இன்று நம்மால் நம்முடைய குடும்பத்தை கூட சரிவர செவ்வையாக ஒழுங்குகிறதுமாக கட்டமைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்முடைய தொழில்களை கூட சரிவர கட்டமைக்க முடியாமல் இருக்கிறோம். நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களை, திருச்சபைகளை கூட சரியாக கட்டமைக்க முடியாமல், சீர்படுத்த முடியாமல் இருக்கிறோம். ஆனால் இவரை பாருங்கள். எழுத்தறிவு இல்லாத மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், நாகரீகம் இல்லாத மக்கள், இவர்களுடைய வாழ்வில் ஒரு தலைமுறையிலேயே இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. எப்படி சாத்தியம்? ஆம்,
நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எதற்காக வாழுகிறோம், வாழ்க்கை என்றால் என்ன என்று பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை கிறிஸ்துவின் அண்டையில் வழி நடத்தினால் அவள் உண்மையான வாழ்க்கை முறையை கண்டுகொள்ள முடியும் என்பதை இவர் தன் வாழ்வில் ருசித்தபடியினால், ஆம், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான், அவருடைய ஞானத்தை கொண்டு செயல்படுவதுதான் உண்மையான இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கான அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து விளங்கி கொண்டார். அதனால தான் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முற்பட்ட பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு துணை நின்று இவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க உதவி செய்தார். நீங்கள் கிறிஸ்துதான் இந்த உலகத்தின் ஒளி என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் மற்றவர்களையும் அந்த ஒளிக்குள் வழிநடத்துவதற்கு உங்கள் இருதயம் துடிப்புடன் இருக்கும். நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள், உடனடியாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு 20ஆம் அதிகாரம், செப்பனியா 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 1-2 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.